இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆண்டு வருமானத்திற்கு ஏற்ப இன்வாய்ஸ் அமல். LHDN 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரை வருமானத்தை பெறும் வரி செலுத்துபவர்களுக்கான இன்வாய்ஸ் எனப்படும் மின் விலை பட்டியல் அமலாக்கம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் 10 லட்சம் ரிங்கெட் வரையிலான வருமானத்தை பெறும் தரப்பினருக்கு அடுத்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இந்த மின் விலை பட்டியல் அமலாக்கம் தொடங்கப்படும் என்று LHDN அறிவித்துள்ளது. ஆண்டுக்கு 5 லட்சம் ரிங்கிட்டிற்கும் குறைவான வருமானத்தை பெறுபவர்களுக்கும் தற்போது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் LHDN கூறியது. வரி செலுத்துவோர் குறிப்பாக நேரம் தேவைப்படும் மற்றும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் குறு, சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களின் தேவைகள் கருத்தில் கொள்ளப்பட்டதை அடுத்து அரசாங்கம் இம்முடிவை எடுக்கப்பட்டதாக அவ்வறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது. அம்முடிவிற்கு ஏற்ப ஆண்டுக்கு 50 லட்சத்திலிருந்து 2,50 லட்சம் ரிங்கெட் வரையில் வருமானம் பெறுபவர்களை உட்படுத்தி 3ஆம் கட்ட மின் விலை பட்டியல் அமலாக்கம் இவ்வாண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. 10% பணியாளர்களை குறைக்க உள்ளது பெட்ரோனஸ். சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு மற்றும் கடினமான செயல்பாட்டு சவால்கள் ஆகிய காரணங்களால் தனது பணியாளர்களை 10 விழுக்காடு குறைக்க உள்ளதாக பெட்ரோலியம் நேஷனல் நிறுவனமான பெட்ரோனஸ் அறிவித்திருக்கிறது. இம்முடிவால் பெட்ரோனஸை சேர்ந்த சுமார் 5000 பேர் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்று அதன் தலைவரும் குழும தலைமை நிர்வாக அதிகாரியுமான தான் ஸ்ரீ தெங்கு முகமது தௌஃபிக் தெங்கு அசீஸ் தெரிவித்தார். பணி நீக்கத்தில் உட்படுத்தப்பட்டவர்கள் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து படிப்படியாக அறிவிக்கப்படுவர் என்றும் அவர் கூறினார். நிறுவனத்தின் மறுசீரமைப்புக்காக அனைத்து பதவி உயர்களும் புதிய பணி அமர்த்தல்களும் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை முடக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பெட்ரோனஸ் 2.0 மாறுபட்ட முறையில் நிர்வகிக்கப்படும் என்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். மாறுபட்ட செயல்முறையை கொண்டிருக்கும் இத்திட்டத்தில் தனது இலக்கை அடையும் வகையில் பணி செயலாக்கத்தை பெட்ரோனஸ் நெறிப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் சிறிய குழுவுடன் விவேகத்துடன் செயல்படவிருப்பதாக தெங்கு முகமது தௌஃபிக் கூறினார். புதிய வரி குறைப்பு மசோதா ட்ரம்ப் எலன் இடையே கருத்து வேறுபாடு. அமெரிக்காவின் புதிய வரி குறைப்பு மசோதா தொடர்பில் அதன் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலன் மஸ்க் இடையே கருத்து வேறுபாடு நிலவியுள்ளது. இது தொடர்பாக அவ்விருவரும் சமூக ஊடகங்களில் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். மசோதா குறித்து எலன் மஸ்க் பொதுவில் கருத்து தெரிவித்திருப்பதால் தாம் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இதனிடையே அதிபர் தேர்தலில் தாம் செய்த உதவியினால் மட்டுமே ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக எலன் மஸ்க் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கருத்து மோதல்கள் வலுத்து வருவதால் எலன் மஸ்கின் நிறுவனங்களுடன் செய்து கொண்ட அரசாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்யவிருப்பதாக ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இருவரின் நட்பும் இணக்கமான உறவும் தற்போது பொது வெளியில் சர்ச்சையாக மாறியுள்ளது. அரசாங்க நிலங்களில் புதிய கோவில்களை கட்ட அனுமதி இல்லையா? பேராக் அரசின் முடிவுக்கு மக்கள் சக்தி தனேந்திரன் எதிர்ப்பு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசாங்க நிலங்களில் எந்த ஒரு புதிய கோவில் நிர்மாணிப்புக்கான விண்ணப்பமும் அங்கீகரிக்கப்படாது என்ற பேராக் அரசின் முடிவுக்கு மலேசிய மக்கள் சக்தி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இம்முடிவு பெருத்த ஏமாற்றம் தருவதோடு பேராக்கில் உள்ள இந்துக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதியாகவும் பாகுபாடாகவும் உள்ளது என அக்கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ RS தினேந்திரன் தெரிவித்தார். இந்த உத்தரவின் மூலம் பேராக் அரசு சொல்ல வரும் செய்தி என்ன என்பது தமக்கு விளங்கவில்லை என்று அவர் சொன்னார். மாநில மேம்பாட்டில் இந்துக்களுக்கும் அவர்களின் கலாச்சார அம்சங்களுக்கும் இடம் இல்லையா? இந்தியர்களின் சேவைக்கும் அர்ப்பணிப்புக்கும் அரசாங்கம் செய்யும் கைமாறு இதுதானா என தனேந்திரன் காட்டமாக கேள்வி எழுப்பினர். இப்புதிய உத்தரவு இந்துக்கள் மத்தியில் மேலும் கவலையையும் கோபத்தையும் உண்டாக்கும் என எச்சரித்த தனேந்திரன் வெளியிட்ட சுற்றறிக்கையை மாநில அரசு மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றார். சீனா மீதான எதிர்மறை நடவடிக்கைகளை நீக்குவீர் சீன அதிபர் அறிவுறுத்து. சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டுள்ள எதிர்மறை நடவடிக்கைகளை நீக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை அறிவுறுத்தியிருக்கிறார். பல்வேறு இடையூறுகளை தவிர்க்க அமெரிக்கா ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வர இருதரப்பும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று
ஜி ஜின்பிங் ஆலோசனை கூறியுள்ளார். 4 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற டிரம்புடன் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பில் ஜி இந்த அறிவுறுத்தல்களை முன்வைத்துள்ளார். தொலைபேசி அழைப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகிறது. இந்த அழைப்பு அவ்விரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மலாய்க்காரர்களுக்கு துன் மகாதீர் கூறியது போல மலாய்க்காரர் அல்லாதோருக்கும் ஒரு புதிய குடை தேவை என்கிறார் ராமசாமி. மலாய்க்காரர்களின் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என புதிய அமைப்புடன் துன் மகாதீர் புறப்பட்டுள்ள நிலையில் இந்நாட்டில் தங்களின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்க மலாய்க்காரர் அல்லாதோரும் ஒரு புதிய குடையின் கீழ் ஒன்றிணைய நேரம் வந்துள்ளது. நிலைத்தன்மையற்று காணப்படும் தேசிய அரசியல் நீரோட்டத்தின் சவால்களை எதிர்கொள்ள இது அவசியம் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறியுள்ளார். அரசியல் பேதமின்றி அனைத்து மலாய்க்காரர்களையும் ஒன்றிணைக்க மலாய்க்காரர்களின் செயலகம் என்ற பெயரில் ஒரு புதிய கூட்டமைப்பை மகாதீர் உருவாக்கி உள்ளது குறித்து கருத்துரைகளில் ராமசாமி அவ்வாறு பரிந்துரைத்தார். மகாதீரின் இம்முயற்சியை மடானி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு புதிய வலுவான அரசியல் பலத்தை உருவாக்கும் முயற்சியாகவே தாம் பார்ப்பதாக கூறிய ராமசாமி, எனினும் மலாய்க்காரர்கள் அவர் பின்னால் திரள்வார்களா என்பது தெரியவில்லை என்றார். இவ்வேளையில் மகாதீரின் முன்னெடுப்பு விமர்சனம் செய்யப்பட்டாலும் அதில் உள்ள கவலை முக்கியமானது. அதாவது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த பெரும்பான்மை இனத்திற்கு அத்தனை பாதுகாப்புகளும் உத்தரவாதங்களும் வழங்கப்பட்ட பின்பும் அவர்களின் உரிமை குறித்து அந்த பெருந்தலைவர் கவலைப்படுகிறார். அப்படியென்றால் இந்திய, சீன மற்றும் சபா சரவாக் பூர்வீக மக்கள் தங்களின் எதிர்காலம் குறித்து மலாய்க்காரர்களை விட அதிக கவலைப்பட வேண்டும் என ராமசாமி சுட்டிக்காட்டினார். நேற்று தொடங்கியது ஓப் லான்சர் சோதனை நடவடிக்கை. இன்று கொண்டாடப்படவிருக்கும் தியாக திருநாளுக்கான விடுமுறை காலம் முழுவதிலும் சாலை பயன்படுத்துபவர்களின் பாதுகாப்பையும் போக்குவரத்து சுமூகமாக இருப்பதையும் உறுதி செய்ய நேற்று தொடங்கி ஜூன் 9ஆம் தேதி வரை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM ஓப் லான்சர் சோதனை நடவடிக்கையை மேற்கொள்கிறது. பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தொடர்ந்து நெரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் இடங்களில் 1858 PDRM அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணிக்கு அமர்த்தப்படுவதாக புக்கிட்டமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை JSPT-யின் இயக்குனர் டதோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள், கூட்டரசு சாலைகள், மாநில சாலைகள் மற்றும் நகர சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை குறைக்க அனைத்து JSPT கேந்திரங்களும் விரிவாகவும் முறையாகவும் நிர்வகிக்கப்படும் என்று யூஸ்ரி கூறினார். சாலையை பயன்படுத்துபவர்கள் தங்கள் பயணத்தை திட்டமிடுவதற்கு உதவியாக JSPT-யின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள் வழியாக போக்குவரத்து குறித்து அண்மைய தகவல்களை அறிந்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். JBPM K9 மோப்ப நாய்களை கையாளும் பராமரிப்பாளர்களின் பங்கும் அளப்பரியது. மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM-இன் K9 பிரிவு மோப்ப நாய்களை கண்காணிப்பது சவால் நிறைந்த பணியாகும். தேடல் மற்றும் மீட்பு பணிகளில் மோப்ப நாய்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வழங்கப்படும் பயிற்சி, உணவு மற்றும் சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு செயல்முறைகளில் தினமும் கவனம் செலுத்தப்படுகிறது. அச்செயல்முறைகளில் ஈடுபடும் மோப்ப நாய்களின் பராமரிப்பாளர் பணிகள் குறித்து பகிர்கின்றார் JBPM-இன் 2வது தீயணைப்பு பிரிவு துணை அமலாக்க அதிகாரி பிரேம்நாத் ஹரிகிருஷ்ணா. ஒரு மோப்ப நாய்க்கு ஒரு பராமரிப்பாளர் என்ற அடிப்படையில் கையாளும் நபரின் பணிகள் அமைந்திருக்கும். நாய்களுக்காக தினசரி பராமரிப்பு பணிகளையும் தேடல் மற்றும் மீட்பு பணிகளின் போது அவற்றின் நடவடிக்கைகளையும் அதன் பராமரிப்பாளர்கள் அறிந்து வைத்திருப்பர் என்று பிரேம்நாத் ஹரிகிருஷ்ணா தெரிவித்தார். நாயின் சுகாதாரத்திற்கு அவர்கள் தான் பொறுப்பு. நாய்கள் எங்கு கொண்டு சென்றாலும் அவர்கள் தான் உடனே செல்ல வேண்டும். நாயின் பயிற்சி செயல்முறை, நடைமுறை பயிற்சி, நடைபயிற்சி செயல்முறை அனைத்தும் அவர்களது பொறுப்பு. நாயின் சகிப்புத்தன்மை, நாயின் பங்களிப்பு இதில் அடங்கும். அவர்கள் தவறு செய்தால் நாயின் பங்களிப்பும் பாதிக்கப்படும். நாயின் செயல்திறன் அளவை அவர்கள் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். சுகாதார அடிப்படையில் நாய்களின் உணவு மற்றும் உடல் நலத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதாக பிரேம்நாத் தெரிவித்தார். நாய்களின் உடல் எடை மற்றும் அதன் பணிகளுக்கு ஏற்ப உணவுகள் வழங்கப்படுகிறது. ஒப்பந்த தொழிலாளர்களே பெட்ரனஸின் பணியாளர் குறைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
பெட்ரோலியம் நேஷனல் நிறுவனம் பெட்ரோனஸின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து சுமார் 10 விழுக்காடு அல்லது 5000 பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணியாளர் குறைப்பு நடவடிக்கையில் நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் ஒப்பந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர் ரத்துசி பெட்ரோனஸ் 5000 தொழிலாளர்களை குறைத்துள்ளது. ஆமாம், பெரும்பாலும் ஒப்பந்தம் அடிப்படையிலான தொழிலாளர்கள் என்று அன்வார் பதிலளித்தார். ஸ்லாங்கூர் மந்திரி புசார் ரத்தஸ்ரீ அமருடன் ஷாரி மற்றும் 500க்கும் மேற்பட்டோருடன் தேசா பெஹிரான் புத்ராவில் உள்ள அல் இக்வான் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரதமர் அவ்வாறு கருத்துரைத்தார். மலாய்க்காரர்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் மகாதீரால் உங்களுக்கு ஏன் அச்சம்? MIPP கட்சி கேள்வி. மலாய்க்காரர்களை ஒரு புதிய குடையின் கீழ் ஒன்றிணைக்க துன் டாக்டர் மகாதீர் முகமது எடுத்துள்ள முயற்சியை பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிக்கான MIPP தற்காத்துள்ளது. மலாய்க்காரர்களின் ஒற்றுமைக்காக விடுக்கப்படும் அழைப்பு அது. அதை ஏன் நீங்கள் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கிறீர்கள் என MIPP தலைவர் SP புனிதன் கேட்டார். ஒற்றுமையே அரசியல் நிலைத்தன்மையின் அடிப்படையாகும். ஆக இந்த முன்மொழிவு பன்முக தன்மையையோ அல்லது ஜனநாயகத்தையோ நிராகரிப்பதல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு பல்லின தேசமும் அமைதியையும் செழிப்பையும் அடைய அதன் பெரும்பான்மை சமூகத்திற்குள் ஒற்றுமை அவசியம் என்றார் அவர். அதேபோல் மலேசிய இந்தியர்களை ஒரே அரசியல் தளத்தின் கீழ் ஒன்றிணைப்பதே MIPP-யின் பொறுப்பு என்றும் மற்றவர்களை எதிர்ப்பது அல்ல என்றும் புனிதன் தெளிவுபடுத்தினார். எங்களின் நோக்கம் பிரிவினையை பற்றியது அல்ல, மாறாக ஒன்றுபட்ட இந்திய குரல் மூலம் வலுவான மலேசியாவை உருவாக்குவது பற்றியது என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கூறினார்.